அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதுதான் சொல்றேன், டிஏஜிலாம் இல்லைங்க, தலைவரோட நிழலே பேசுங்க. தலைவரோட நிழலை வச்சு 90s 86 நிழலா இல்லை 90s நிழலா 2000 நிழலான்னு இந்த வெறியனுங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான். அதனால தான் வந்து லோக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி தலைவரை காட்டுறோம். பட் என்ன அவங்ககிட்ட டிஃப்ரெண்ட் காட்டணும்னா 80sல வந்து தலைவரோட வாய்ஸ் அப்படி கூஸ் பம்பா இருக்கு. அவரோட வாய்ஸை பார்க்கும்போது வெறித்தனமா இருக்கு. எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க அனில் ஃபேன் கிட்ட. ஏங்க அனிலை வச்சு படம் எடுத்த ஒரு ப்ரொடியூசரா திரும்பி படம் எடுத்து வந்திருக்காங்க சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து ஓட்டு போறேன், குடும்பமே ஓட்டு போடுறோம். ஒரே ஒரு ப்ரொடியூசர் சன் டிவி காரர் மாத்திரம் தான் எடுப்பாரு, ஏன்னா அவர் தாங்க முடியும். மற்ற யார் எல்லா ப்ரொடியூசரும் தலையில துண்டு போட்டு போயிட்டான். இவனுக்கு வந்து இஷ்டத்துக்கு கொம்பு சுத்தி நிற்கிறான். இந்த சோசியல் மீடியா இருக்குதுன்ட்டு சும்மா வந்து ஒரு பொம்பளை வந்து வீட்டுக்கிட்ட வந்து பேசுது, அதோட கஷ்டத்தை சொல்லு, அது பின்னாடி டிவி கேட்காது. அசிங்கமா உங்களுக்குலாம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா என்னடா மக்களுக்கு நல்லது செய்தாடா கட்சி ஆரம்பிக்கிறீங்க, அதை செய்யுங்கடா. மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறார் உங்க தலைவர்னே தெரியாம வந்து நாய் மாதிரி கத்துறீங்களாடா? இன்னைக்கு கூட தலைவர் வந்து ஒரு கோடி வர சொல்லு, கோடிக்கணக்கான பேர் வந்து நிற்பான். எங்கெல்லாம் எங்க தலையெழுத்து, நாங்க வந்து இதெல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டியதா இருக்குது. எங்க ஓட்டு தாவல் அவர் ஜெயிச்சு காமிக்க சொல்லுங்க. தற்கூரி அரசியல்வாதி உண்மையை புரிஞ்சுவாங்க. அப்படிப்பட்ட ஞானிங்க கலைஞராக இருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் இருந்தால் கூட யாருமே ஒரு ஓட்டை கூட வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் அவங்க அனில் புலவதிலேயே வந்து முருகதாஸ் ஒரு கான்செப்ட் சொல்கிற ஒரு ஓரோடு இதுங்க என்ன கான்செப்டில் வாழுதுங்க, எந்த நூற்றாண்டில் வாழுதுங்க, எந்த ஏரியா தெரியும் தெரியல. உங்களை ஓட்டு வேணாம், அஜித் வேணாம், கமல் ஓட்டு வேணாம், அப்படி யாரும் ஓட்டு போடுவாங்க. தலைவனை பனையூரை தாண்டி வெளில வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் இவனுக்கு அறிவு வரும். ஓகேங்களா? முதல்ல பனையூரை தாண்டி அவரை வெளில வர சொல்லுங்க. போராட்டம் பண்ற இடத்துல போய் அந்த இடத்துல போய் உட்காந்தா சரி, நீ தான் சொல்ற லட்சக்கணக்கான பேர் வருவாங்க, அந்த போராட்டம் ஜெயிக்கல போய் அங்கே உட்கார வேண்டானே. லைட்டிங்கை போட்டு 10 பேர் வச்சு பாக்குறீங்க, அதை போய் கேள்வி கேளுங்க சார் முதல்ல மீடியாக்காரங்க. ரொம்ப பொறாமையா இருக்கு. நான் வந்து எப்படி சொல்றது, ஒரு 73 வயசுல அவர் இப்படி பண்றாருன்னா அது அவருக்கு மட்டும்தான் இது வந்து சாத்தியம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு ஏன் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, மற்றவங்களாம் வரக்கூடாது குழந்தைங்களாம் தெரியல. ஒன்றும் பெருசாக வைலன்ஸ்லாம் அவ்வளோ மோசமாலாம் இல்லை, நல்லா ஜெயிலரில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் இருந்தது. இன்னொன்று இந்த படத்துக்கு வந்து எல்லாரும் வர மாதிரி UA கூட கொடுத்துருக்கலாம், சின்ன பசங்களாம் வர மாதிரி. ஸோ அது ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் எல்சியோலாம் வாங்கி போட்டு கனெக்ட் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். சூர்யா சாரை வர வச்சிருக்கலாம், ரோலக்ஸை, அதுதான் ப்ரோ மிஸ்ஸிங்கு. அதான் அமீர் கான் அவர் வரதெல்லாம் வந்து ரோலக்ஸ் மாதிரி தான் இருக்குது. பட் என்னன்னா ரோலக்ஸே வர வச்சிருக்கலாமே. நீங்கள் ஏன் வந்து நார்த் இந்தியா வரைக்கும் போகணும்? நம்ம சூர்யா சார் வந்து இருக்கார்ல, அவரே ரோலக்ஸே திரும்ப வர வச்சு ஒரு வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுதான் மிஸ்ஸிங்கு. சூப்பர் ஸ்டாருக்காக இந்த படத்துக்கு ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாட்டை பாடிடுறேன், அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் பாட்டு ஃபஸ்ட்டு பாடிடலாம். ஐ லவ் யூ ரஜினிகாந்த், மை ஸ்வீட் ஹார்ட் ரஜினிகாந்த், யூ மேக் மீ ஹாப்பி வென் ஐ எம் சேட், ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார், ஒன்லி ஒன் ராக் ஸ்டார், ஆல்வேஸ் லைக் கூலி, லோகேஷ் கனகராஜ். படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, ஏங்க கூலி படத்தை பார்க்க வாங்க, பாட்டு டான்ஸு ஃபைட்டு எல்லாத்தையும் செதுக்கி 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 எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி படம் எப்படி இருக்குன்னு இன்னொரு மாதிரி சொல்லணும்னா, கோயம்பேடு டிராஃபிக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி படம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே முக்கால்வாசி பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு. எப்படி சொல்லலான்னா, பாட்டு ரிலீஸ் ஆனது ஒரு பிளாக் பஸ்டர், டீசர் ரிலீஸ் ஆனது ஒரு பிளாக் பஸ்டர், ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனது ஒரு பிளாக் பஸ்டர், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். டிக்கெட்டு புக் ஆனது ஒரு பிளாக் பஸ்டர். ஆக மொத்தம் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர்னா அது இந்த படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு. எந்த கான் வந்தாலும் யார் வந்தாலும் லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். தலைவர் தான் மாசு. சூப்பராக இருக்குது. லோகேஷ் கனகராஜ் ஸ்டைலில் தான் இருந்துச்சு. அதில் ரஜினி சார் வந்து எப்படி ஸ்டைலாக இருப்பாரோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்காரு, அவ்வளோதான். ஆனால் படம் சூப்பர். ஐ திங்க் ஒரு வாரம் வச்சு இது கண்டினியூ ஆகும் நான் நினைக்கிறேன். நீங்கள் இது பார்த்தீங்களா, ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கல்ல, மியூசிக்லாம் கேட்டிங்கல்ல, கேட்டாலே நரம்புலாம் அப்படி எகிருதா, அதே தான் படத்துலேயும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து படத்தில் எக்ஸ்பெக்ட் இல்லை. படம் வந்து எங்கடா ஸ்பாயில் பண்ண வரும்ல, நீங்களாம் படம் பாருங்க. இல்லை சொல்லிடலாம், எல்லாருமே தெரிய வந்துடும். படம் வந்து LCUலாம் கிடையாது,
படத்தில் சிவகார்த்திகேயன் கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆனால் படத்தில் நீங்கள் ரசிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் தலைவரை இவ்வளோ அழகாக வேறு எந்த படத்துலையும் நம்ம பார்த்துக்க மாட்டோம். அவ்வளோ செம்மையாக இருக்கார். அவரோட ஸ்டைலு, அவர் போட ட்ரெஸ்ஸிங்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜெயிலரில் பார்த்த மாதிரி இங்கேயும் ஜெயிலரை விட இதில் சூப்பராக இருக்காரு. ரொம்ப அழகாக இருக்கார் படத்தில். அதான் உண்மை. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அப்படி தான் இருக்குது. சும்மா நான் ரஜினி ஃபேனாக சொல்லலை. நான் கூட என்ன நினச்சேன், சும்மா ஏதாச்சும் கிராஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை சும்மா அப்படி எட்டி விடுவார் பறந்து போய், அப்படி இல்லை. உண்மையாக இறங்கி சண்டை போட்டிருக்காரு, உண்மையாக அடிக்கிறாரு, ஓடுறாரு, வாய்ப்பே இல்லை அவர். அண்ட் டான்ஸ் ஆடுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஆமாம், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது 75 வயசு, நிறைய பேர் 65 வயசுல நடக்க முடியாமல் போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது 75 வயசில் டான்ஸ் ஆடுறாரு, ஃபைட் பண்ணுறாரு அப்படின்னு போது உண்மையிலே ஆடுறது பெரிய விஷயம் இல்லை. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதம் ஃபீல் ஆகுதுல்ல. அந்த மேஜிக்கை இன்னமும் தலைவர் வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வராரு. அதான் இந்த படத்தோட மேஜிக். ஒரே ஒரு பாட்டுக்கு வராங்க ஃபார் த என்டர்டைன்மெண்ட். அந்த சாங் எல்லாரும் ஆடலாம், என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கும் கதைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நிறைய ட்விஸ்ட் இருக்குது படத்தில், நிறைய ட்விஸ்ட் இருக்குது. அது நீங்களே படத்தில் பாருங்கள். ஆனால் எல்சியூ கிடையாது, எல்சியூ தொடர்பான எந்த ட்விஸ்ட்டும் படத்தில் கிடையாது. நிறைய கொடுத்துருவாங்க, நிறைய. நீங்கள் வந்து யாரை ரசிக்கிறதுனே தெரியாது, அந்த அளவுக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஏன்டா டே 5-6 பேரை பற்றி சொல்கிறேன். மோனிகா எல்லாருக்கும் மோனிகாவில் ஆக்சுவலி நான் மோனிகா பற்றி நான் சொல்லணும். எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலி மோனிகாவோட படத்தில் பாட்டில் என் நண்பன் வந்து டான்ஸ் ஆடி இருக்கேன். எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த படம். ஏன்னா எனக்கு எல்லா தலைவர் படமும் எனக்கு பிடிக்கும். பட் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப எமோஷனல். நான் வந்து என்னை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ ஸ்க்ரீனில் வந்துட்டேன். எனக்கு அது போதும். தலைவர் படம் ஃபஸ்ட்டு படம், தலைவர் படம் டான்ஸ் ஆடி இருக்கேன். சிவராஜ்குமாரில் எப்படி கம்மியான டைமில் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் எடுத்தாரோ அதே மாதிரி உபேந்திரா செம்ம ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஷோபின் ஆப்வியஸாக ஆண்டகனிஸ்ட் ரோல் தான் பண்ணியிருந்தாரு. நாகார்ஜுனா கிளாசி ரோலு. ஆமீர் கான் ரோலு லைக் ரோலக்ஸ் அளவுக்கு நமக்கு அந்த ஹைப் கொடுக்கலனாலும் அந்த கேமியோ வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. டிசப்பாயிண்ட் பண்ணாது. அவுட் ஆஃப் 10க்கு 8 கொடுக்கலாங்க. அஸ் அ நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு 8 கொடுக்கலாம். ரஜினி ஃபேனா 9, அவுட் ஆஃப் 10க்கு 9. பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருக்க போகுது. மாசுக்கு மாசு, நடிப்புக்கு நடிப்பு, ஸ்டோரிக்கு ஸ்டோரி, லோக்கியோட இன்டெலிஜென்ஸுக்கு இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இருக்கு படத்துல. கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கு. அனிருத் வேற லெவல்ல ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. கடைசி 15 நிமிஷம் தான் படம் வசூல். ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. இதுக்கு மேல சொன்னா அதுதான் சார் அந்த வெயிட் சீன்ஸ் வந்து கடைசி 10 நிமிஷம், இன்டர்வலுக்கு முன்னாடி 15 நிமிஷம். அங்கதான் லோக்கி எப்பயுமே வைப்பார் இல்லையா, அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி பிளாக், இன்டர்வல் முடிச்சு ஒரு 1/2 hour, லாஸ்ட் 15 minutes தான் படமே. தலைவரோட இன்ட்ரோலாம் எப்படி இருக்கு? எல்லா ஸ்டார்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தலைவர் என்ன ஸ்பெஷலாக சூப்பர் ஸ்டாராக காமிச்சிருக்காங்க. ஐ திங்க் ஷி ஹஸ் டன் தட் ஜஸ்டிஸ் டு த ரோல். டெஃபினட்டாக நான் ஸ்ருதி கிட்ட இவ்வளோ எதிர்பார்க்கல, ஆனால் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சார் நமக்கு தலைவர் தான் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்குற அளவுக்கு நாங்கள் கத்தாமல் இல்லை உள்ள, அதனால கிழிச்சிட்டு காதெல்லாம் வலிச்சு தான் வந்திருக்கோம். சாயங்காலம் படம் பார்த்தா தான் ஒரிஜினல் பிஜிஎம்மோட கமெண்ட்ஸ் கொடுக்க முடியும். உட்காந்து ஏன் பிரேக் கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிச்சோம். சூப்பர்ங்க. நான் ஐ எம் லக்கி சோல் டு கெட் FDFS டிக்கெட்ஸ் பிகாஸ் 2 daysக்கு டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகலை. லக்கி டு கெட் 4 shows டுடே. ஏன்னா நாங்கள் யூஸ்வலி 5 shows பார்த்துருவோம், எப்படியாவது பார்த்துருவோம். ஆனால் எனக்கு 4 shows தான் கிடச்சிருக்கு. எல்லாம் வெரி வெல் பிளேஸ்டு. நாகார்ஜுனா சாரோடதோ, ஆமீர் கான் சாரோடதோ, உபேந்திரா சாரோடதோ, ஷோபினோடதோ, எல்லாரும் அவங்கவுங்க கேரக்டர் என்னமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அருமையான தலைவர் படம். ரொம்ப நல்லா, ரொம்ப நல்லா இருந்தது. அனிருத்தோட மியூசிக் நம்ம சொல்லவே வேண்டாம், உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவர் ஃபேன்ஸோட பல்ஸை பிடிச்சி ஒரு படமாக டிஃப்ரெண்ட்டாக எப்படி கொடுக்க முடியும்னு கொடுத்துட்ருக்காரு. அது வேறு, அதுதான் கம்பேரிசனே கிடையாதுங்க. இது அவர் படத்துலேயே அவரே வேறு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இதில் கம்பேரிசனுக்கே ஒன்றும் கிடையாது. மேபி இது தலைவர் படம் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் இது தலைவர் படம், டைரக்டட் பை லோகேஷ் கனகராஜ். 10க்கு மேலே என்ன ஸ்டார்ஸ் இருக்கோ அதுதான். சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் மூவி. இது அண்ணா கலைங்க. அண்ணா கமான் ஃபென்டபிளஸ் மூவி. சூப்பர் படம். செம்ம சூப்பர் மாஸ். தலைவர் என்ட்ரி செம்மையா இருக்கு, பயங்கரமா இருக்கு. எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்க இதை சிறப்பா பண்ணிருக்காங்க. என்ன தலைவர் சீன் பை சீன் செம்ம மாஸ் எனர்ஜி. சூப்பரா இருந்துச்சு. 20 கப் 25. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு படம். ஆனா படத்துல என்னமா பிடிச்சிருக்கிறது வந்து கேங்ஸ்டர் வாரு ரஜினியோட யூஷுவல் ஸ்டைல் தான். நோ சேஞ்ச் இந்த இது. ஒரு நம்ம இது விக்ரம் பார்த்தீங்கல்ல, கேங்ஸ்டர் வார் அந்த மாதிரி படம் தான். பேன் இண்டியா மூவி. அதில் கதை பிரகாரம் தான் படம் போகுது. ரஜினிக்காக கதை காம்ப்ரமைஸ் இல்லை. படம் ட்ராக்லேயே ரஜினியும் கரெக்டாக போகிறாரு. படம் சூப்பராக அவருக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் அவங்க கான்ட்ரிபியூஷன் பக்காவாக பண்ணியிருக்காங்க. நாகார்ஜுன், அப்புறம் இந்த பக்கம் இவர் ஆமீர் கான், அப்புறம் நம்ம உபேந்திரா, அப்புறம் வந்து இவர் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து வர்றாருல, அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. எக்ஸலண்ட் வில்லன்.
ரொம்ப நல்லா இருக்கும் படம், நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் உலகம் ஃபுல்லாக 99% எல்லாரும் பார்ப்பாங்க தலைவர் படத்தை. தலைவர் இன்னும் ஒரு 5 படம் நடிப்பார். தலைவர் வாழ்க. அதே மாதிரிமா அதே அப்படியே 3 ஜெனரேஷன், என் பொண்ணு எங்கள் அப்பா எல்லாருமே போங்க, வேற ஆளே கிடையாது. தலைவர் மாஸ் அல்டிமேட் எல்லாமே செம. ஃபிளாஷ்பேக்ல பக்கவா இருந்துச்சு. டிஏஜிங்னா இவங்களை பார்த்து கத்துக்கணும் சில பேர்லாம் எப்படி பண்ணிருக்காங்கன்னு. ஒர்த்து சின்ன குழந்தைகள் சொல்லு கண்ணே அவர் பேர பலதர சொன்ன படம் மாஸ் இருந்துச்சு. மாஸ் நாங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கிறதுக்கு. தலைவர் படம் சொல்லணுமா? வெறித்தனமா இருக்கு. பாட்டு, டான்ஸ், படம், கதை, நடிப்பு எல்லாமே நொறுக்கிட்டாங்க. செம்மையா இருந்துச்சு. பிஜிஎம்ல பக்கா மாஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைட்டா வேற லெவல். இது வரைக்கும் தலைவர் இந்த மாதிரி ஃபைட் பண்ணதே இல்ல. இந்த மாதிரி ஒரு ஃபைட்டை நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு அமீரோட கேமியோ நல்லா இருந்துச்சு. ஆமா இல்ல அவர் வச்சு இதை டெவலப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த பட்டுவோ இதுவோ அவர் வச்சு டெவலப் பண்ணா நல்லா இருக்கும். ரொம்ப கொஞ்சம் ஸ்மால் போர்ஷன் தான். யாரு 1000 கோடியா? 2000 கோடி பத்தி பேசுங்க. 1000 கோடி வந்துச்சு. 2000 கோடி நாகார்ஜுன் சார் படத்துக்கு 1000 கோடி குத்துலாம். இன்ட்ரோல் பிளாக் சம மாஸ். பாஷா படத்தை பாஷா ஒரு சான்ஸ் தலைவர் வெறியனுங்களை மட்டும் விட்டு பாருங்களா, அந்த அரங்கமே அதிரும். ரோபின் வந்து டார்ச்சர் பண்ணிட்டாரு சார். அவரை வந்து மோனிகா சாங்ல பார்த்தோன்னா எப்பெல்லாம் ஸ்க்ரீனில் பார்ப்போம்னு நினச்சோம். ஆனால் அவர் ஸ்க்ரீனில் வந்து எங்களை சூப்பர் ஸ்டாரையே டென்ஷன் ஆக்கி டெரர் ஆக்கிட்டாரு. அதனால் அவர் மேலே எங்களுக்கும் வெறுப்பாயிருச்சு. ஆனால் இஸ் அ வெரி பிரில்லியன்ட் ஆக்டர், நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை இது லோகேஷோட படம் தான். ரஜினி சாரோடைய படம் வந்து அவரை நீங்கள் என்ன சொன்னாலுமே ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எது பண்ணாலுமே ஸ்டைலாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த படத்துக்காக லோகேஷ் இப்படி ஸ்டைல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டார். இது அவருடைய ஓன் ஸ்டைலு. ஆனால் அந்த லோகேஷோட இன்புட் அதில் நிறைய ஸ்டோரியில் இருந்ததுனால அது இன்னும் பவர் பேக்காக இருந்தது, பவர் ஹவுஸாக இருந்தது. படம் சூப்பராக இருந்தாங்க. வெரி காம்ப்ளிமெண்ட்ரி. லைக் Rajini sir had his mass, but he was part of the story, and Lokesh sir's frames and everything was just so good, really good. Difficult to say. Saubin was very power-packed performance. Naga was so like perfect villain, like stylish villain. Amar Khan was very like. You want to see the next movie. Hopefully Amar Khan will be there as in the next one. So it was definitely 10 out of 10. It was very good. I preferred first half. It was very exciting. Second half, but I was waiting to see. It was very good still. He still looks like he's 30 years old. Super. Nice. Like inside the vibes was very good. No, so everybody was dancing and enjoying. So it was very nice. யாரோட BGM நல்லா இருந்தது மேடம்? ரஜினி சார் BGM-ஆ நாகார்ஜுனா BGM நல்லா? Rajini sir. தலைவர் சூப்பரா இருக்காரு. தலைவர் படம் எங்க எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம தான் வந்தோம். எமோஷனல் மாஸ் கிளாஸ் ப்ளஸ் மாஸ் எல்லாமே இருக்குது. படம் எக்ஸ்ட்ரீம்லி குட் மூவி, சூப்பர் என்டர்டெய்னர், மாஸ் என்டர்டெய்னர். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா பிரதர்? அது வந்து நம்ம அந்த விஷயத்தை தலையிட முடியாது, எங்களுக்கு அது அவசியமும் இல்லை. நாங்கள் பார்த்த வரைக்கும் ஃபேமிலி வந்து பார்க்கவே முடியாத மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எதுக்கு ஏ சர்டிஃபிகேட்ன்றதே எங்களுக்கு தெரில. அது எங்களுக்கு அந்த ப்ரைஸ் எங்களுக்கு அது தேவையும் இல்லை. வன்முறை எந்த படத்தில் இல்லை பிரதர்? இதுக்கு முன்னாடி லோகேஷ் பண்ண விக்ரமில் வன்முறை இல்லையா? இதில் இல்லையா? ஒரு ஃபைட்டுன்னா ரத்தம் தெறிக்க இருந்தால் தான் அப்புறம் ஃபேன்ஸுக்குலாம் வெறி ஏறும், நரம்பு ஏறும், முறுக்கு ஏறும். அப்போ தான் அப்புறம் மாசாக இருக்கும். நான் ஒரு 20 வருஷமாக தலைவர் படம் பார்க்குறேன். 25 வருஷமாக ஆக்ஷன் படம் பார்க்குறேன். நான் என்ன ரோட்டில் போகிறவரெல்லாம் பிடிச்சி குத்தி மூக்கு உடச்சிட்டா இருக்கேன் நான். அப்படிலாம் இல்லை. எதை நான் ரிசீவ் பண்ணணுமோ அதை ரிசீவ் பண்ணிப்பேன். தலைவர் படத்துலேருந்து எனக்கு என்ன பாசிட்டிவிட்டி வேணுமோ அதை மட்டும் நான் ரிசீவ் பண்ணிப்பேன். போகிறவரெல்லாம் போட்டு நான் அடிச்சுட்டு இருக்கேன். நாகார்ஜுனா அது லுக்ஸுக்காக நாகார்ஜுனா, ஆக்டிங்காக ஷோபின் பிடிச்சிருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் குறையவே இல்லைங்க. ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ், தலைவருக்கு ஈக்குவலாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. எந்த ஸ்டேட்டோட ஃபேன்ஸுமே டிசப்பாயிண்டே ஆக மாட்டாங்க. இப்போ நாகார்ஜுனா சாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஷோபின் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், மித்த 2 ஆமிர் கான் ஃபேன்ஸ், உபேந்திரா சாரோட ஃபேன்ஸ், யாருமே டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் நிறைய வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஃபேமிலியில் தாராளமாக வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம். இப்போ க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஃபேமிலி பார்க்க முடியாத படம்லாம் கிடையாது, தாராளமாக வந்து பார்க்கலாம். கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமாக இருக்கும். ரொம்ப குட்டி குழந்தைங்க. இப்போ விக்ரம் படமே எடுத்துக்கோங்களேன், அதுக்கு வேறு நிறைய இப்போ வார்லாம் எடுத்துக்கோங்க. வாரில் எவ்வளோ வார் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க, இப்போ செகண்ட் பார்ட் வந்திருக்கு. கன்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோ பிளட்டு வரும், அவ்வளோ கில்லிங்ஸ் இருக்கும். எதுக்குமே ஃபேமிலிஸ்லாம் போகாமலே இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரீசன் எங்களுக்கு தட் இஸ் சம்திங் லீகல். நாங்கள் அதில் உள்ளே இறங்கவே விரும்பலை. ஃபேமிலிலாம் பார்க்கலாம் படம், நல்லா சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது, அழகாக இருக்குது. ஸ்டோரி ரொம்ப அழகாக இருக்குது.
நான் லீனியர் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதுவான்னு தெரியாமல் ஒரு கிராஃப் மேலே கீழே போகுது. லாஸ்ட் 20 நிமிஷம் கிளாஸ் ப்ளஸ் மாஸ். அந்த லாஸ்ட் 20 நிமிஷம் வந்து வெரி எமோஷ்னல் அண்ட் மாஸ் ரெண்டும் கலந்து ஒரு ஃபீலிங். என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரே அழுகு தான் எல்லாருக்கும். அதனால கண்ணாடியில் முடிச்சு சுற்றிட்டு இருக்கோம். ஹாய், என்னோட பேர் தனிஷ். நான் ஒரு ஆர்டிஸ்ட். கூலி படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ ரொம்ப வெறிகொண்ட தலைவர் ஃபேன் நான். ஃப்ரம் பாஷாலேருந்து நான் ரொம்ப பெரிய சைல்ட்ஹுட்லேருந்து நான் பாஷாலேருந்து அவரோட பெரிய ஃபேனு. நிறைய படம் பார்த்துருக்கேன் அவரோட. இந்த 50 இயர்ஸ் அவரோட ஜேர்னியில் நான் நிறையா படம் பார்த்துருக்கேன். இந்த கூலி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். அவருக்கு எப்படி 50 இயர்ஸோ என்னோட லைஃப்பில் இந்த வருஷம் தான் நான் நடித்த ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு இன்னும் இந்த படம் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படமாக இருந்துச்சு. லோகி அண்ணாவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த படத்தில் சொல்லணுன்னா அவரோட இத்தனை வருஷம் ஜேர்னியில் என்னெல்லாம் அவர் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரோ அதை எடுத்து வச்சிருக்கிறதா இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியில் அதில் டச் வந்து லோகி அண்ணாவோட டச் அப்படியே இருக்குது. ஸோ படத்தில் நிறையா நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்பார்த்த மாதிரி அது சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கலாம், அப்படி இருக்கலாம். பட் அவர் எல்லாமே ஒரு மிஸ்டீரியஸாக அதை வச்சு எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணுமோ அதை நான் பண்ணியிருக்காரு. பெஸ்ட்டாக தலைவர் எப்படி வந்தால் நல்லா இருக்குமோ, சூப்பர் ஸ்டாரை எப்படி நம்ம ரசித்தா நல்லா இருக்குமோ அதை இதை டெலிவர் பண்ணியிருக்காரு. இந்த 50 இயர்ஸ் அவருக்கு இந்த செலிப்ரேஷனை ரொம்ப சிறப்பாக தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். எஸ்பெஷலி எந்த ஸ்டோரியும் வந்து நான் ரிவீல் பண்ணல. ஏன்னா அதில் இருக்கிற அந்த சின்ன ரிவீல் பண்ணனா அதோட அந்த இதெல்லாம் போயிருங்கிறனால நான் எதுவும் ரிவீல் பண்ணல. ஸோ சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பட் சொல்லப்போனால் கொஞ்சம் வைலன்ஸ் இருக்குது. அது வந்து இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. வைலன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அது வந்து அந்த அளவுக்கு கன்வே பண்ணாமல் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வச்சு ஓரளவுக்கு மேனேஜபிளாக ஃபேமிலி ஆடியன்ஸும் லைக் பண்ணுற மாதிரி படம் எடுத்திருக்காரு. நிறைய இருக்குது. நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் படத்தில். வந்து எனக்கு தெரிஞ்சு மாஸ், அவர் எப்பயுமே மாஸுங்கிற பார்த்ததுக்கு எங்கே மாஸ் வைக்க முடியுமோ நிறைய சஸ்பென்ஸ், த்ரில்லர் எல்லாம் இருக்குது. எஸ்பெஷலி இன்டர்வல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் இன்டர்வல் பிளாக் எப்படி போகும், எப்படி முடிப்பார், என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. அந்த க்யூரியாசிட்டி எனக்கு ஃபீல் பண்ணார். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் ஆகும், தலைவர் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு 3 பேருமே தேர் ஆர் வெரி குட் இன் ஆக்டிங் அப்படிங்கிறனால 3 பேரையுமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாட்டை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் இவர் பெஸ்ட்டாக அவர் பெஸ்ட்டாக அவர் இருக்குது. அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் யாரை ஜட்ஜ் பண்ணுவீங்களோ அவர் இல்லாமல் இன்னொன்று வரும். ஸோ இன்னொன்று நீங்கள் நினைப்பீங்க இன்னொன்று வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய அதுதான் நான் சொன்னேன், ரிவீல் பண்ணல. நான் அந்த ரிவீல் பண்ணனா உங்களுக்கு இருக்கா 3 பேருமே நல்ல ஒர்த்தாக பண்ணியிருக்காங்க. அதில் எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சது கிளைமேக்ஸில். இப்போ வேணால் சொல்ல, கிளைமேக்ஸில் ஒரு போர்ஷன் இருக்குது. அந்த போர்ஷன் பார்க்குற தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. நான் அடித்து சொல்லுவேன், அது என்ஜாய் பண்ணுவாங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் பார்த்து ரசித்த தலைவரை வந்து இப்போ சூப்பர் ஸ்டாரை வந்து நான் இதில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நான் அந்த 70s 80sலாம் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த நான் பாஷா, அண்ணாமலை அந்த டைமில் பார்த்துட்டு அந்த 70sலாம் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் உட்காந்து பார்த்தோம். இப்போ தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. அதை நான் இன்றைக்கி ஃபீல் பண்ணேன். ஸோ அதை நான் லிட்டரலி ஃபீல் பண்ணேன். அவர் ஒரு 80sல ஒரு படம் நடிச்சிருக்காரு, ஒரு கழுகு படம் நடிச்சிருந்திருப்பார், முரட்டுக்கால இருந்திருக்கும், இல்லை ஒரு பில்லா எப்படி இருந்திருக்கும். இந்த மாதிரி அவரோட படம் ராஜா சின்ன ரோஜா, அந்த நான் சொல்கிறேன்னா அந்த 80sல சொல்கிறேன். அந்த படத்தோட அந்த லுக்கெல்லாம் ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு லுக்கு வச்சுருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதனால எனக்கு நான் பார்த்த ஜேர்னிலாம் பாஷா, அருணாச்சலம், படையப்பா, தென் சிவாஜி, இந்த மாதிரி சந்திரமுகி, இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் காலேஜ் அப்புறம் நான் ஃபீல்டுக்குள்ளே வந்ததெல்லாம் அவரை பார்த்தா ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். அந்த மாதிரி வந்ததுனால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத எனக்கு அந்த கிளைமேக்ஸ் பர்சன் ரொம்ப லிட்டரலி பிடிச்சிருந்துச்சி. ரேட்டிங்குன்னு அவர் படத்துக்கு நான் ரேட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் படம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் சொல்ல போனால் லோகேனா என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவருக்கு நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. அவரால் வந்து எங்கெங்கே அந்த சின்ன சஸ்பென்ஸ், சின்ன அந்த க்யூரியாசிட்டி என்னெல்லாம் பண்ண முடியும். வைலன்ஸ், அதை நிறைய பேர் சொல்கிறாங்க வைலன்ஸ் இருக்குன்னு. பட் அது வந்து பெருசாக தெரியாது. நீங்கள் வெறும் சூப்பர் ஸ்டாரை மட்டும் பார்த்தீங்க, அவரை மட்டும் பார்த்து ரசிச்சிங்கன்னா அந்த வைலன்ஸ் பெருசாக தெரியாது. இன்னும் சொல்ல போனால் எமோஷன் நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. எனக்கு எமோஷன் கனெக்ட் ஆச்சு. எனக்கு 2-3 இடத்துலாம் கண் கலங்குச்சு. ஸோ எமோஷன், ஏன்னா அந்த மனுஷனை அப்படி பார்த்தா நமக்கு எனக்கு அது கண் கலங்கும். ஸோ எனக்கு அப்படி இருந்துச்சு. நல்ல எமோஷன் கனெக்ட் ஆகிருக்கு. நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. அதனால் நான் அதை ரிவீல் பண்ணலை. படம் பாருங்கள், ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவரோட 50th இயர் செலிப்ரேஷனுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தலைவர் படத்துக்கு வந்து நாங்கள் அங்கேருந்து சென்னை தான் வந்து பார்ப்போம். அனிருத்தோட பிஜிஎம்ஸ்ல அப்படி சார் இருக்கு. அவர் சொல்லவே தேவையில்ல சார். அவர் ராக் ஸ்டார். அவர் என்னைக்குமே கொளுத்திடுவாங்க. நாகார்ஜுனோட எல்லாருமே நடிச்ச அத்தனை பேருமே, உபேந்திராவாக இருக்கட்டும், அவங்க அமீர் கானா இருக்கட்டும், எல்லாத்தோட நடிப்பும் அப்படி உச்ச கட்டத்தில் வச்சு செஞ்சுருக்காங்க லோகேஷ். அது மட்டும் தெரியுது நல்லா படத்தில். அதான் சார், பாஷா, அண்ணாமலை, முத்து, மன்னன், உழைப்பாளி எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே திருப்பியும் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டிட்டு போயிட்டாங்க. டிவி வேணா அது நிறைய இருக்கு.
நீங்கள் போய் படத்தை பாருங்கள். நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. நிறைய பழைய டைலாக் எல்லாம் அப்பப்போ நடுவில் எடுத்து விட்டு அதான் எல்லா படத்தையும் கொண்டு வந்து கண்ணு மணிக்கு அப்படியே காட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம தலைவராகவே நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. செமையா இருக்கு. 50 days செலிப்ரேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு சார். இன்னைக்கு உள்ளுக்கு குத்தாட்டமே பார்த்தேன் நான். 50 days செலிப்ரேஷன் செகண்ட் ஷோ போறீங்களா? ஃபர்ஸ்ட் காலையில கண்டிப்பா. செகண்ட் ஷோ நான் தேர்ட் ஷோ திருப்பி மலேசியா போயும் தியேட்டர்ல இருந்து திருப்பி இன்னொரு 4வது ஷோ 5வது ஷோ வரைக்கும் போவேன் நினைக்கிறேன் அந்த படத்துக்கு. சார் படத்துல ஒரு குறை கிடையாது. லோகேஷ் A to Z பிச்சிட்டாங்க. ஓவராலா படக்கு போனா நான் ரொம்ப நாள் கழிச்சு எங்க தலைவராக காட்டினதுக்கு ரொம்ப நன்றின்னு தான் சொல்ல முடியும். அந்த 1000 கோடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, டச் பண்ணிடுவோம் சார். டச் பண்ணிடுவோம் சார். மார்க் மை வேர்ட், டச் பண்ணிடுவோம். கன்ஃபார்ம் டச் பண்ணிடுவோம். என்னது? ரொம்ப சின்ன வயசுலாம் கிடையாது. சின்ன வயசு ஃபேனுங்களா சொல்றீங்களா? ஓ அந்த ஃபிளாஷ்பேக் சீன் சொல்றீங்களா? அதான் சொன்னேன். பழைய ரஜினியை கொண்டு வந்து தலைவரை கொண்டு வந்து நம்மகிட்ட ஒவ்வொரு சீனுக்கும் எப்படிலாம் நம்மளுக்கு கூஸ்பம் வருமோ அதே திருப்பி அதே ஃபீல் அதே ரிஃப்ரெஷ். எங்க தலைவர் ஃபேனா நீங்க? தலைவர் ஃபேன் தானே நீங்க? பாஷால ஒரு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்தா என்ன செய்வீங்க? எப்படி இருக்கும்? இதுல போய் பாருங்க, அடி பிச்சிருவீங்க விசில. மஞ்சுமல் பாய்ஸ்ல நடிச்சாரு. என்னது சோபி, அவரோட கேரக்டரும் சரி. அப்புறம் ஷாருக் கான் ரோல் லாஸ்ட். ஷாருக் கானோட ரோல் வந்து வேற எங்கேயோ வருது. அது நல்லா தெரியுது. அது ரோலெக்ஸில் வருதா இல்லை எதுலன்னு தெரில. அந்த மாதிரி ஷாருக் கானோட இது கொடுத்துருக்காங்க, அமீர் கானோட இது கொடுத்துருக்காங்க. உபேந்திரா அவரோட ரோல்லாம் செம்ம. உண்மையிலே அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு சீனில் வந்து சும்மா கை தான் வைக்கிறாரு. நம்மளாம் இருந்தால் தொட்டுட்டு விட்டுலாம், தொட்டுட்டு இப்படி தொட்டு கும்பிடுவார். எங்களுக்கு அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புல் அரிச்சிருச்சு, தலைவான்னு ஆயிடுச்சு. அந்த சீனுக்காண்டி நாங்கள் நிறையா பேர் அவர் பார்க்க முடியாதுன்னு இந்த வரைக்கும் நிறையா பேர் இருக்கோம். தொட்டு கும்பிடுறது பெரிய விஷயம். ஸோ அந்த அளவுக்கு ஐயோ அம்மா தலைவா, ஐயோ லோகேஷுக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு முத்தம் கொடுக்கும் போல இருக்கு எனக்கு. அந்த அளவுக்கு விண்டேஜ்ன்றதை கிராஃபிக்ஸ்ன்றது தெரியும் இல்லைன்னு சொல்லலாம். அதை தெரியாத அளவுக்கு கொண்டு வந்து தம் அடிக்கிற சீனாக இருக்கட்டும், பிடிச்சி இழுத்துட்டு வர சீனாக இருக்கட்டும், எல்லா சீன்லையுமே அந்த ஏஐ தெரியல, கிராஃபிக்ஸ் தெரியல. இப்போ தான் பேட்டிகிட்ட சொல்லி வந்தேன். 1000 கோடி 500 கோடிலாம் இல்லைங்க, தரிசனம் தான் வந்தோம். தரிசனம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். திருப்பதியில் நீங்கள் குறையுன்னு சொல்ல முடியுமா? திருப்பதியில் இத்தனை கோடி குறையும், இத்தனை கோடி கூடுன்னு சொல்ல முடியுமா? போயிட்டே இருக்கும். அது போயிட்டே அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது முடியும் போது ஒரு ஸ்டேஜ் தெரிஞ்சிட போகுது. அதே நம்ம சொல்லிக்கிட்டு நம்மளுக்கு 300 கோடி 500 கோடிலாம் தேவையில்லை. படம் வண்டர்ஃபுல்லாக இருந்துச்சுக்கா, நல்லா இருந்துச்சு. மலேசியாவிலேருந்து படத்துக்காக வந்திருக்கிறேன். ஸோ எனக்கு நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா நோ நெகட்டிவ் கமெண்ட் ஃப்ரம் மீ. வண்டர்ஃபுல் படம், நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க படத்தை. காரணம் ஏன்னாக்கா பெரிய ஸ்டாரை வச்சு 4 ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க. ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் நம்மளுக்கு. ஸோ இந்த காம்பினேஷனில் ஒரு டேரக்டர்னால ஒரு எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னாக்கா ஹெட்ஸ் ஆஃப் டு லோக்கி. ஒரு யங் டேரக்டர் இந்த மாதிரி வந்து கொண்டு வந்ததில் வெரி ஹாப்பி ஃபார் தட். சூப்பர் ஸ்டார்னா ஸ்டைலு, அதில் வந்து அதை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கும் இங்கே தகுதி இல்லை. தூங்கினாலும் ஸ்டைலு தான், நடந்தாலும் ஸ்டைலு தான். அந்த ஸ்டைல் இங்கே நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். நாகார்ஜுனா சாருக்குனாக்கா நான் வச்சுருது எனக்குனாக்கா ஸ்வாக் கிங். அவ்வளோ ஒரு ஸ்வாக்காக இருந்துச்சு. அந்த காஸ்டியூம்ஸு, அவங்க போட்ட ஸ்டைலு நல்லா இருந்துச்சு. அது இட்ஸ் வெரி ஐ கூலிங்காகவே இருந்துச்சு கண்ணுக்கு பார்க்குறதுக்கு படம். அண்ட் காம்பினேஷன் ஆஃப் வித் உபேந்திரா சார் வண்டர்ஃபுல். ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாப்பில் உபேந்திரா சார், அண்ணான்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் ரஜினி சாரை பார்த்து. அந்த சீனு எனக்கு மனசில் டச் ஆச்சு. ஏன்னாக்கா அண்ணான்னு அந்த எக்ஸ்ப்ரெஷன், அந்த டோன், அது வந்து எல்லாருக்கும் வராது. பெங்களூர் ஆளுகள் வந்து பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்கும். பட் இதில் வந்து ஒரு நல்ல டச்சாக இருந்துச்சு ஹார்ட்டுக்கு. ஸோ ஐ என்ஜாய். அந்த 2 பேரோட சீனை கண்டிப்பாக ஒரு பிக் வைரலாக இருக்கும். அண்ட் ஃபீமேல் கேரக்டருக்கு நம்ம ஸ்ருதி ஹாசன் கொடுத்துருக்காப்புல, உலகநாயகன் டாட்டரு, ஷீ எக்ஸ்ட் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. வாவ், நெகட்டிவ் ரோல். எஸ், இப்போ மலையாளத்துலேருந்து நம்ம ஆளை தூக்கி இங்கே போட்டுருக்கிறோம். ஐ கேன் கேரண்டி நம்ம இந்தியன் டேரக்டர், சவுத் இந்தியா டேரக்டர்ஸ் நிறையா பேர் இனிமேல் வந்து தமிழ்நாட்டு படத்தில் ரொம்ப அவங்கள எடுப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா சௌபின் சார் நிறைய நெகட்டிவ் நடிச்சிருப்பாங்க மலையாளத்தில். பட் இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுனாக்கா நம்ம லோகேஷ் சார் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். ஈக்குவலாக லைக் டைரக்ட் ஆப்போசிட் டு நம்ம ரஜினி சார் கொண்டு வந்திருக்காப்புல. அப்போ எவ்வளோ மாசாக இருக்கும். குட் திங். மலையாளத்தில் இருந்து நிறைய பேர் வராங்க. ஏற்கனவே ஃபார்ட் ஃபசிலில் கொண்டு வந்தோம், நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாமே இப்போ நம்ம வந்து பிரிவினை பார்க்கல நம்ம. அது ஒரு நல்ல விஷயம் தானே. எல்லாரும் தமிழன்னும் இல்லாமல் கன்னடாக்காரனும் இல்லாமல் இந்தியன், நம்ம எல்லாரும் ஒரு இந்தியனை கொண்டு வந்து இது பண்ணுறாங்க. நான் எஸ் அன் இந்தியன் எஸ் ஃபாலோ நான் மலேசியாவில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் நான் ஒரு தமிழ் தான், தமிழ் பேசுகிறேன், வீட்டில் எல்லாம் தமிழ் பேசுகிறேன். ஸோ ஐம் ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு குரூப்பிங் பண்ணுறது அவ்வளோ